வணக்கம் மக்களே! உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். தப்பா நெனச்சுக்காதீங்க. நானும் ஒரு மனுஷன் தான். என்ன YouTubeல வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறீங்க கரெக்ட்டு தான். அத நான் டக்கு டக்குன்னு உடனே சொல்ல முடியாது தங்கங்களா, சில இதெல்லாம். நான் வந்து ஒரு என்ன சொல்றது? நானும் மனுஷன் தானே. ஏதோ நான் டைம் பாஸுக்கு தனியா இருக்கிறோமே, யாரும் இல்ல. பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்ல. அந்த பூனைக்குட்டி தவிர்த்து எனக்கு யாரும் இல்ல. அதுதான் உண்ம. நான் எல்லா வீடியோவிலும் சொல்லிக்கிறேன், லைவ்லயும் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய மனநிலையும் கொஞ்சம் எப்படி இருக்குதோ என்னமோ எனக்கே தெரியல. ரொம்ப மூட் அப்செட்ல தான் இருக்கிறேன். மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இல்ல. மைண்ட் டிப்ரஷன் ஓவரா இருக்குது. ஒவ்வொன்னும் ஒரு வார்த்தைக்கு ஒரு டிப்ரஷன் வருது எனக்கு. ஒரு ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட அதுக்கு ஒரு டிப்ரஷன் மைண்டுக்குள்ள டக்கு டக்குன்னு ஏறுது. ஒண்ணும் இல்ல ஏதோ ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோவோ ஏதோ ஒண்ணு போடலான்னா கூட, அது பேசும்போது டக்கு டக்குன்னு மனசுக்குள்ள என்னைய அறியாம டிப்ரஷன் குதிக்குது. டான்ஸ் ஆடுற மாரி போகுது. ஆ. தப்பா நெனச்சுக்காதீங்க யாரும் எதுவும். ஏன் இப்படிலாம் பேச மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம் அப்படின்னு நெனச்சுக்காதீங்க. மனசுக்குள்ள ரொம்ப வலி. அது இனம் புரியாத வலி இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் அழுகலாம். இப்பவும் அழுக வருது. அழுகலாம். அழுது போட்டதுனால, அத யாரும் தீர்த்து வைக்க மாட்டாங்க. கடவுள் கூட தீர்த்து வைக்க முடியாது. நான் அழுதேன்னா வந்து, அந்த நேரம், அந்த டைம் சரியில்ல. அதுக்கு என்னைய அழுக வைக்க வேண்டிய டைம் இருக்குது, அழுகுறேன். ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் நல்ல நேரம் இருந்ததுன்னா, திரும்பவும் என்னை நார்மல் நிலைக்கு கொண்டு வரலாம் கடவுளு. இல்ல இதுதான் உன் விதி, தலைவிதின்னா அப்படித்தான் போகணும். வேற வழி இல்ல. அழுதுட்டே தான் சாவணும். ஏன்னா, எங்க அம்மா விஷயத்துல நான் பார்த்துருக்கிறேன். பெத்த தாய், என்னுடைய தாய் வந்து மனதளவிலயும் கஷ்டப்பட்டாங்க ரொம்ப. உடல் அளவிலயும் கஷ்டப்பட்டாங்க. விவசாயம்னா 3 குழந்தைக. எல்லாத்தோட ஒண்ணா சரியா நாமளும் வரணும், குழந்தைகள வளர்த்தணும், நல்லா வளர்த்தணும், நல்ல முறையா ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது அம்மாவுக்கு. முன்ன பின்ன யோசிக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. விவசாயத்திலே ஆகட்டும், இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு. அவங்க காய்கறிலாம் கொண்டு விப்பாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. சந்தைக்கு கொண்டு அந்த மாரி. புள்ளைய நல்லா வச்சிருக்கணும். இந்த மாரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க. நம்ம புள்ள நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படின்னு. என்னைய நல்லா செல்லமா தான் வளர்த்துனாங்க. ஆனா, அம்மா வந்து ஒவ்வொரு நாள் நைட்டு ஒரு 9 மணி, 9 மணி ஆயிரும். தோட்டத்து வேலைலாம் முடிச்சுட்டு வந்து வீட்ல சமையல் பண்ணி சாப்பிட்டு எல்லாம் பண்ணி படுக்க 9 மணி ஆயிரும். அந்த 9 மணிக்கு மேல நானு, எங்க அம்மா, எங்க அண்ணன் 2 பேரும் எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள படுத்திருப்போம். அப்பா வந்து வெளியில படுத்திருப்பாங்க. அந்த மாரி இருக்கும்போது எங்க பாட்டி நெனச்சு எங்க அம்மாச்சி, அவங்க எங்க அம்மா கல்யாணம் பண்ணி ஒரு 48 நாள்லயோ, 47 நாள்லயோ இறந்துட்டாங்க. இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சு தான் அம்மாவ கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் அதுவும் எப்படின்னா, எங்க அத்தை பையனும் மாமகளும் தான் கல்யாணம் பண்ணது. எல்லாம் பெரியவங்களா சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. எங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்லிக்கிறாரு. இப்பதைக்கு நான் அது பண்ணல அப்படின்ட்டு. ஏன்னா, எங்க எங்க அம்மாச்சி வந்து நிலைமையில சாவு படுக்கையில இருக்கிறாங்க. என் புள்ள கல்யாணத்த நான் பார்த்துட்டு போகணும், இறந்து சாகணும் அப்படிங்கிறதுல, எங்க அப்பா நல்லா அ அத்தை பையன் தானே அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் குடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பேசியிருக்காங்க. அம்மா அப்ப வந்து 14 வருஷமோ, 13 வருஷமோ அம்மாவுக்கு. 14 வயசு அம்மாவுக்கு கல்யாணமாகி. ஒண்ணும் தெரியாத வயசு தான். ஆ கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க அப்பா வந்து நான் கா கல்யாணம் பண்ணா உடனே ஒரு 10 நாள், 20 நாள்ல இறந்துட்டாங்கன்னா, மருமக வந்து நேரம் தான் சரியில்லாம இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா, அதையும் மீறி எல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணி கரெக்ட்டா அதே மாரி ஒரு 47 நாளோ, 48 நாளோ சொன்னாங்க. இறந்துட்டாங்களாம்மா எங்க அம்மாச்சி. அதிலிருந்து எங்க அம்மாவுக்கு ஒரு தாய் தாய் இல்லைங்கிற போது, அது எவ்வளவு வலி அப்படிங்கிறது இப்ப எனக்கு தெரியும். சரிங்களா? எனக்கு தெரியும். நான் அனுபவிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு 60 வயசு ஆயிருச்சு. இப்ப எங்க அம்மா இறந்து 4 வருஷம் ஆகுது. இந்த இந்த வயசுலயும் எங்க அம்மா வெளிய நான் எவ்வளோ தூரம் ஏங்குறேன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? இத வந்து நம்ம சொல்லி ப்ரூவ் பண்ணி அதான் சொல்றேன் பாருங்க. அழுதா கூட அதுல வந்து நமக்கு ஒரு திருப்தி இல்ல. அம்மா வரப்போறதும் இல்ல. நான் சந்தோஷப்பட போறதும் இல்ல. கடவுள் எப்படி விட்டுருக்காரோ அந்த விதி அப்படித்தான் போகும். நான் அடுத்த வீடியோல சொல்றேன். பை.